18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்டு சும்மா நீட் வேண்டாம் 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 என்று சொல்வது மாணவர்களை திசை திருப்புவதாகும். இந்த அரசை கிடைக்கிறதுக்கு அவர்களால் முடியாது. சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது. அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது மதிய உணவு போட்டாங்க. இப்போ காலை உணவு போடுறாங்க. அதை வேற நிறைய பள்ளிக்கூடத்துக்கு விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. காலை உணவுனா ஐயோ பல பேர் பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டாம போயிருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு படபடப்பு இப்போ கேட்கத்தான் செய்து முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. வாங்க அந்த சீனை அந்த சாப்பாடோட பார்ப்போம். பள்ளி குழந்தைகளுக்கான காலை சிற்றுண்டி திட்டம் ஊரக பகுதிகளில் இருக்கும் சுமார் 4000 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையாவே தமிழ்நாடு அரசு திட்டங்கள் வரலாற்றில் வரவேற்கப்பட வேண்டிய செம சீனா அமைஞ்சிருக்கு. சட்டப்பேரவையில் 110 விதியின் முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தொடங்கப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில திட்டத்தை தொடங்கி வச்ச முதலமைச்சர் அரசுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, ஒரு மாணவர் கூட பசியோட பள்ளிக்கு செல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. எந்த ஊர்லேயும் எந்த ஸ்கூல்லையும் உணவோட தரம் ஒரு துளி கூட குறையக்கூடாது. உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி கவனமாக பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்கள் சாப்பாட்டையும் கவனமாக ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்கள். தொடர்ந்து மாணவர்களோட உணவருந்தி அவங்களோட கலந்துரையாடினார். கேட்டார். நான் பேர் சொன்னேன். நீ எத்தனை வகுப்பு படிக்கிறேன்னா 4ஆம் வகுப்பு படிக்கிறேன்னா ஏன்னு சொன்னேன். அவர் என் பக்கத்தில் உட்காந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நீங்கள் டெய்லியும் சிரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க தாத்தா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் உங்களை மாரி ஆகி நிறைய திட்டங்களை உருவாக்குவேன் தாத்தா அப்படின்னு சொன்னேன். பிற மாநிலங்கள் மட்டுமில்லாம பிற நாடுகளுக்கும் முன்னோடியே அமைஞ்சிருக்கிற இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது உண்மையாவே செம்ம சீனுதான்ப்பா. ஒரு பையன், அதாவது அசாமில், அவனுக்கு இந்த பித்தளை செம்பை மேலே ஒரு பயங்கரமான ஈர்ப்பு போல் இருக்கு. என்ன காரணம்னு தெரியல. அதுவும் இந்த கோயிலில் வாங்கி வச்சிருக்கிற பித்தளையா பார்த்து கலெக்ட் பண்ணி வீட்டில் பரன் மேலே போய் கட்டி வச்சிருக்காப்ல. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து கோயிலை குறி வச்சு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரு கையும் களவுமா சிக்கி இருக்கிறது செம்ம சீனா இருக்குங்க. கவுஹாத்தி அருகே காஜோ பகுதியில் பிரபலமான மானசதேவி கோயில் ஒன்று இருக்கு. இந்த கோயிலில் அடிக்கடி பித்தளை பாத்திரங்கள் காணாம போய்கிட்டே இருந்திருக்கு. தண்ணீர் பிடிக்கிற சொம்புல தொடங்கி சாம்பிராணி போடுற தீபக்கோள் வரைக்கும் ஒவ்வொன்றா காணாம போய்கிட்டே இருக்க கோயிலில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு ஒரே சந்தேகம், யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதே பகுதியை சேர்ந்த பிகிதாஸ்ங்கிற ஒரு தங்க திருடி இருக்கிறாரு. இது சம்பந்தமா காவல்துறையில புகார் கொடுக்க அவங்க வந்து பிகிதாஸ் வீட்டுல சோதனை போட்ட போது பரன்ல வெறும் பித்தளை பாத்திரமா சாக்கு மூட்டையில கட்டி வச்சிருக்கிறாரு. எடுத்து பார்த்தா எல்லாம் கோயில் சாமாங்க. அப்புறம் என்ன, அந்த பொருட்களை எல்லாம் மீட்ட காவல்துறையினர் அவரை அப்படியே பத்திரமா கொண்டு போய் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இப்போ சைனாக்காரர்களை பாருங்க, நம்மளை மாதிரி இருப்பாங்க, ஆனால் நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படியே நிறைய இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க புதுச்சேரியில் படிக்கிற பள்ளிக்கூடத்து புள்ளக்காடுங்க.
சைனாக்கார மாதிரியே இருக்கிறாங்க, அந்த பக்கம் ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரியே இருக்கிறாங்க, இந்த பக்கம் அண்டார்டிகாக்கார மாதிரியே இருக்கிறாங்க. அண்டார்டிகாவில் ஏதுன்னு கேட்குறீங்களா? அப்படியே நினச்சிக்கிற வேண்டியதான். பாருங்க, சினிமாவில் வர்ற நடன காட்சியை போல தத்ரூபமா நடிச்சிருப்பவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம புதுச்சேரியில் உள்ள கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிங்க தான். அட 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 என்னமா நடிக்கிறாங்கப்பா. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை புதுச்சேரி அரசு மாணவர் தினமா கொண்டாட பல்வேறு நாடுகளின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சாங்க. இந்தியா, சீனா, இலங்கை, பூட்டான், இங்கிலாந்து, ஜப்பான் இப்படி பல நாடுகளோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற வகையில உடைகள் அணிஞ்சு அந்த மக்களை போலவே வாழ்ந்து அசத்திட்டாங்கப்பா மாணவங்க. அதுலயும் டிராகன் மற்றும் முகமூடி அணிந்த நடனம், சைனீஸ் நூடுல்ஸ்லாம் வேற ரகம். எங்க ஸ்கூல்ல நாங்க இங்கிலாந்து நாட்டை பத்தி ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இது மூலமா நாங்க இங்கிலாந்து நாட்டுல எப்படிலாம் அவங்க வாழ்றாங்க, எப்படி அவங்களோட பண்பாடு எப்படி இருக்கு, அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல அவங்க டான்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த போட்டியில சிறந்த அரங்க தேர்வு செஞ்சு முதலமைச்சரும் பரிசு கொடுத்து வாழ்த்தி இருக்கிறார். இந்த பூந்தமல்லி இருக்குல்ல, அங்க ஒரு தனியார் பள்ளிக்கூடம்ங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற புள்ளக்காடுகளுக்கு சைக்கிள் கொடுத்துருக்குறாங்க. யோ, இதுதான் தெரியுமில, கவர்மெண்ட் சைக்கிள் கொடுக்குன்னு, அப்புறம் என்ன பெரிய பொருளாத விஷயம்னு கேட்பீட? தெரியும், ஏன்னா நீங்கள்லாம் அப்படித்தான் யோசிப்பீங்க. இது தனியார் பள்ளிக்கூடத்தில் கரெக்டாக பீஸை கட்டுதாக அப்படின்னு புள்ளக்காடுகளுக்கு சைக்கிள் கொடுத்துருக்குறாங்க. ஐயா, நிறையா தனியார் பள்ளிக்கூடங்க, இதை பாருங்க, பார்த்து கரெக்டாக பீஸ் கட்டுறவங்களுக்கு நீங்களும் சைக்கிள் கொடுங்க. அரசு மட்டும்தான் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி கொடுக்குமா, நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சென்னை அருகே பள்ளி நிர்வாகம் ஒன்று மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி அசத்தி இருக்கிறாங்க. பூந்தமல்லி அடுத்த மலையம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமியும் பங்கேற்றாருங்க. 6ஆம் வகுப்பு பயிலும் 90 மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் இலவசமா சைக்கிள் கொடுத்திருக்கிறாங்க. கல்வி கட்டணம் முழுமையா செலுத்திய மாணவர்களை ஊக்குவிக்கிற வகையில இப்படி மிதிவண்டி வழங்கி இருக்கிறதா நிர்வாகம் சொல்லி இருக்கு. பணத்தை வாங்குறதோட சரிங்கிற பள்ளிகளுக்கு மத்தியில இந்த நடவடிக்கை கொஞ்சம் பாராட்ட வேண்டியதான்னு சொல்லலாம். ஏயா, என்னமோ இந்த 25-20 நீங்கள் எமர்ஜென்சி வந்தது, அதை ஒரு நாளை அனுசரிப்பா அப்படியா இப்படியான்னு சொன்னியா? அன்னைக்கு தாயா கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றினாங்க. மாற்றுங்க, நீட்டு தேவையில்லை, அதை நீட்டு அது எங்களுக்கு தேவையே இல்லை, அதை உடைக்கிறோம் பாருங்கன்னு பயங்கர ஆவேசமாக நம்ம முதல் கவுண்டர் அட்டாக் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வாங்க அதை பார்த்துருவோம். நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது பசியாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி. நீட் தேர்வை நாம் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள்வி கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சிச்சு, கேள்வி கேட்குது. மாணவர் சமுதாயம் போர்க்கொடி தூக்குது. பல முதலமைச்சர்கள், தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில் நீட் தேர்வு எதிர்க்குது. ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பற்றி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆனால் நாம் அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி, நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்கா? இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா?
அப்படியே அடுத்த கவுண்டர் அட்டாக்ல ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எங்க புள்ளக்காடு 12 வரைக்கும் ராத்திரி பகடு கண்ணை முழிச்சு டீ காப்பி குடிக்காம வெறும் தண்ணியை குடிச்சு படிச்சு மார்க் எடுத்து பாஸ் பண்ணா நீங்க இன்னொரு எக்ஸாமை வச்சு எங்க புள்ளக்காடுடைய மன உறுதியை குலைக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு நம்ம சுபவி ஐயா சொல்லியிருக்காங்க. 2017 தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்துக்கும் அவர்களின் விருப்பத்துக்கு இடமில்லாமல் நீட்டு தேர்வு நடத்தப்படுகிறது. இதுவரையில் ஏறத்தாழ 25 பிள்ளைகள் தங்களை உயிரை இழந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நீட்டு தேர்வை நாம் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு பார்வையிலே தான். 10ஆம் வகுப்பில் வெற்றி பெற்றால் 11க்கு போகலாம், 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்றால் கல்லூரிகளுக்கு போகலாம் என்பதுதான் இயற்கையானது. 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்றாலும் மிகப்பெரிய கூடுதல் மதிப்பெண்களை பெற்றாலும் இன்னொரு தேர்வு எழுதித்தான் நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியும் என்றால் 12 வகுப்பு வரையில் நம் பிள்ளைகள் படித்தது எதற்காக என்பதுதான் கேள்வி. எனவே அப்படி ஒரு தேர்வை இடையிலே வைத்து ஏறத்தாழ 1176, அதாவது 1200க்கு 1176 மதிப்பெண்கள் வாங்கிய அனிதாவுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடமில்லை என்று சொன்னால் இது ஒருதலை பட்சமானது. இப்படி 2 பேரும் கவுண்டரை கொடுக்க அந்த பக்கம் நம்ம தமிழிசை அப்படியே பொங்கி எழுந்த, என்ன நீங்க சும்மா உண்ணா கிராமப்புறத்து மாணவர்கள்லாம் பயன்பெறலன்றீங்க, யாராவது ஒரு டேட்டா இருந்தா கொடுங்க பாப்பா, எல்லாரும் பயன்பெறாங்கய்யா, பயங்கரமா படிச்சு பாஸ் பண்றாங்க, படிக்க விடுங்கய்யா அப்படிங்கிற ரீதியில் அக்கா கொஞ்சம் எமோஷனல் ஆயிருக்கிறாங்க. கிராமப்புற மாணவர்களுக்கு இது நீர் சரியில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆனா 2 லட்சம் மாணவர்கள் பதிவிட்டு இருக்கிறார்கள். கிராமப்புற மாணவர்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் ஒரு கணக்கெடுப்பை அவர்கள் வெளியிடட்டும். நீட் வருவதற்கு முன்னாலே இத்தனை அரசாங்க பள்ளி மாணவர்கள் பலன் பெற்றார்கள், நீட் வந்ததற்கு அப்புறம் இவ்வளவு பேர் பலன் பெற்று இருக்கிறார்கள், இவ்வளவு கிராமப்புற மாணவர்கள் பலன் பெற்று இருக்கிறார்கள் என்று வெளியிடட்டும். வெளியிடாமே சும்மா நீட் வேண்டாம் 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 என்று சொல்வது மாணவர்களை திசை திருப்புவதாக நினைக்கிறேன். என்னையா காலை உணவு திட்டம் அது இதுன்னு ரொம்ப அப்படியே புலங்காகிதமடைஞ்சு சிலாகிச்சுக்கிறீங்க, இதெல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையிலே இருக்குதே அப்படின்னு நம்ம பாசகவுடைய தமிழக தலைவர் சொல்ல, அதுக்கு தான் நம்ம திராவிட கழகத்திலிருந்து அப்படி சங்கின வந்திருக்குது. அரைவேக்காடுகளுடைய ஏற்றுச் சுரக்காய் தத்துவம் எதற்கும் பயன்படாது. ஏனென்றால் அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும். பெரிய அளவிற்கு நாங்கள் தான் செய்கிறோம்னு சொல்லுகிறவர்கள் எந்த மாநிலத்திலே இதை செய்திருக்கிறார்கள்? திராவிட மாடல் ஆட்சியை தவிர. இதற்கு தெளிவாக செயலில் பதில் சொல்ல வேண்டுமே தவிர வெறும் வாய்ப்பேச்சு பேசக்கூடியது, வெறும் வாய்ப்பேச்சில் வீரரடி என்று சொல்லக்கூடிய அளவில் தான் அது அமையும். நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தியா, ஏடா உடம்பை பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் லேசாக அப்படியே கலகலன்னு கலைச்சு விட்டு போயிருவோம்யா அப்படிங்கிற விஷயம் நம்ம சட்டத்துறை அமைச்சர் காதுக்கு போயிருக்கும் போல் இருக்கு. என்னதே சடக்குன்னு கலைச்சிருவீங்களா? அதெல்லாம் அப்பா இப்படியெல்லாம் கலைச்சிட முடியாது. நீங்களே பக்கத்தில் 2 ஊன்றுகோலை வச்சு தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, கலைக்க போகிறாராம்ல, கலைக்க போங்கையாகிட்டு அப்படின்னு நான் சொல்லலைங்க, சட்டத்துறை சொல்லி இருக்குது, பார்த்துருவோம். இப்போ வந்து எந்த அரசியல் சட்டத்தை நீங்கள் வந்து அவர் சொல்கிறபடி எல்லாம் திரும்பி ஊக்குவிச்சு கலைக்கலாம் முடியாது. அங்கே பார்லிமெண்ட்டில் 2/3 மெஜாரிட்டி வேணும், அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டியும் கிடையாது. எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு போட்டு அங்கே வந்து தூக்கி போட்டுட்டு கொண்டு வந்தாங்கன்னா கூட அந்த தீர்மானம் செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம போய் வாதாடி பெற்று வர முடியும். எனவே இந்த அரசை கலைக்குவதற்கு அவர்களால் முடியாது. இங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது. என்கவுண்டர் நடந்துல அதில் பழையபடிய பாசக தலைமை வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இதுக்கும் திமுகவுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமோயா அப்படின்ற ரீதியில் பேச, இவர் தான் தொடர்பை வந்து பார்த்தாரு, சுவாசியம் பார்த்தாரா, பதில் சொல்லுங்கய்யா அப்படின்னு கொஞ்சம் காட்டமாக பேசியிருக்கா. அப்படியே எப்படின்னு பார்ப்போம். எப்போவுமே எதிர்கட்சிகளுக்கு வந்து யூகமான சந்தேகங்கள், புதுமையான சந்தேகங்கள்லாம் வரும். ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடத்திடமிருந்து கைப்பற்றப்பட்ட வீடியோ ஆதாரங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். எல்லாம் ரைட்டா பார்த்துருக்கீங்களா? எப்படி அந்த சம்பவம் நடந்தது என்பது. அப்போ அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட குற்றவாளிகள் இப்பொழுது பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து இன்றைக்கு அதில் வந்து தப்பித்து ஓட முயன்ற திருவேங்கடம் சுடப்பட்டிருக்கு. அதான் அங்கே என்கவுண்டர் நடந்திருக்கு.
அதை தவிர இதில் திமுகவுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்களா சொல்கிறீங்க? அவர் ஜோசியம் பார்த்துருந்து சொன்னால் சொல்லட்டும், யார்கிட்ட தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதையும் நாங்கள் விசாரிக்கிறதுக்கு எங்கள் முதலமைச்சர் தயாராக தான் இருக்கார். அப்புறம் நம்ம தமிழிசை அக்கா எங்கேருந்தா குடுக்குடுன்னு ஓடியாந்து ஏன் இதை பற்றி நானும் கொஞ்சம் சொல்கிறேன் சொல்லிட்டு இங்கே இருங்க, இவங்க யாரை சுடுதாங்களோ கொள்ளுதாங்களோ இல்லையோ உண்மையை போட்டு கொள்றாங்க ஐயா, குழி தோண்டி புதைக்கிறாங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா தமிழிசை அக்கா ஐயா. உண்மையை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எய்தவர்கள் எங்கோ இருப்பது, அதை காப்பாற்றுவதற்காக, எய்தவர்களை காப்பாற்றுவதற்காக அம்புகளை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இந்த என்கவுண்டர் என்பது முற்றிலுமாக தேவையற்றது. ஏற்கனவே சரணடைந்த ஒருவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். ஆக கொலை அங்கே உண்மை கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல். அது மட்டுமல்ல, போலீசார் அவசரமாக இந்த காணொலியை ஏன் வெளியிட்டார்கள் என்பதும் மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. டக்குன்னு நம்ம தமிழக காங்கிரஸ் தலைவர் உள்ள பூந்து ஐயா கர்ம வீரர் காமராசர் ஐயாவை ஒரு கும்பல் கொல்ல பார்த்துச்சு, அந்த கும்பலே காமராசர் ஐயாவை தூக்கி வச்சு கொண்டாடும். சரி, எது எப்படியோ அப்படியே ஜனநாயக பாதைக்கு வந்தா அடியேனுக்கு சந்தோஷம், இதை தவிர எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காருங்கய்யா. இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் நீடித்திருக்கும், அதை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் எல்லோரும் கொண்டாடலாம், பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடலாம், ஆனால் சொந்தம் கொண்டாட முடியாது. சொந்தம் கொண்டாட முடியும் என்றால் அது காங்கிரஸ் பேரியக்க தோழர்களும் தொண்டர்களும் தான் கொண்டாட முடியும். ஏனென்றால் அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சொத்து, தமிழ்நாட்டு மக்களின் சொத்து. ஆகையால் தான் எல்லோரும், எல்லா கட்சிகளும் அவரை கொண்டாடி வருகிறார்கள். யார் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ அவர்களும் இப்பொழுது கொண்டாடுகிறார்கள். இதுதான் காலத்தின் மாற்றம். ஜனநாயக பாதைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லிக்கிறாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுவிட்டால் ஒளிமையும் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டிற்கு 2 போதும்னு சொல்லுவாங்க. இந்த கண்மணிகளுக்கு கொஞ்சம் பேர் வைப்பாங்க. அந்த பேரு தமிழ்ல வச்சிருக்கீங்களா இல்லைன்னா வேறு ஏதாவது மொழியில வச்சிருக்கிறீங்களா? ஆனா தமிழ்ல தான் வச்சிருக்கிறீங்களா? நீங்க வச்ச பேரு தமிழ் தானா இப்படிங்கிற கேள்வியை ஆதங்கமா கேட்டவங்க பட்டு பட்டு பட்டுன்னு பெத்தவங்க ஊரா பதில் சொல்றாங்க. வாங்க எட்டி பார்ப்போம். தமிழில் பெயர் வைப்பதற்கு தமிழ் என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம். அந்த இனத்தின் மொழி எந்த மொழியோ அந்த மொழியை பாதுகாப்பது அந்த இனத்தை பாதுகாப்பதாக பொருள். இதர மொழிகளில் வைக்கிறது நியாயமற்றதுங்க. நம்ம தமிழ்நாடு தாய்மொழி, இந்த தமிழ் மண்ணுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் தமிழில் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது. ஆமாம், என் குழந்தைக்கு நான் தமிழில் தான் பேர் வச்சுருக்கேன். அவனோட பேர் வெற்றி செல்வன். ரொம்ப கேட்சியாக இருக்கலாம், கூப்பிட்றதுக்கு இலகுவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க போகலாம். பின்ன நியூமராலஜி பிரகாரமே இந்த மாதிரி பேர்கள் வச்சா நம்மளுடைய குழந்தை பின்னாடி ரொம்ப ராசியாக ரொம்ப இதாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த மாதிரி வச்சிருக்கலாம். அப்பா பேர் மகாராஜா, அதுக்கோசம் பாப்பா பையன் பேர் இளவரசன், பாப்பா பேர் வைத்தீஸ்வரின்னு வச்சோம். இன்னொரு பையனுக்கு அரிகர். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழ் நம்ம தாத்தா பாட்டி அவங்க வச்ச பேரெல்லாம் போயிட்டு நியூமராலஜி மாதிரி நியூ பேர், அது நம்ம தமிழ்லே இல்லாத மொழிகளில் இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் நம்ம வாயில கேட்டாலும் நம்ம காலை ஒர்க்காக மாட்டுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாரிசும் சரி, என்னோட பிள்ளைகள் அவங்க குழந்தை பற்றிட்டாலும் ஒன்லி தமிழ் தலைவர்கள் பேர் அது மட்டும் தான் நமக்கு. ஷர்மாங்கிறது வடநாட்டில் வைப்பாங்க, மோஸ்ட்லி பணக்காரங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவன் பெரிய ஆனா பணக்காரன் ஆயிடுவான் அப்படின்னு. ஜீவிதான்னு வச்சிருக்கா ஃபர்ஸ்ட் பொண்ணு பேரு, சந்தோஷ்குமார். தமிழ் பேரே வைக்க மாட்டாங்க, அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தெரியல. சரி, சக்தி கணேஷ் வச்சிருக்கோம். அது தமிழ் பேரா? தமிழ் பேரு தானே, சாமி பேரு தான். நிறைய பேர் தமிழ் பெயர் வைக்க மாட்டாங்க, மற்றபடி வடமால அது மாதிரி சேர்ந்த மொழிகள்ல தான் வைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஃபேஷனா வைக்கிறாங்க, மாடலா வைக்கிறாங்க. நாங்க சாமி பேர் தான் வச்சிருக்கோம். பெரிய பொண்ணு பேரு நிவேகிதா, சின்ன பொண்ணு பேரு அபிநயா, பையன் பேரு மணிகண்டன். தமிழ் பேரா? அது அவங்க பெரிய பொண்ணு பேர் தமிழ் பேரா? எனக்கு அது தெரியாது. தமிழ் பெயர் பரிந்துரை செய்யணும்னா என்ன பேர் சொல்லுவீங்க? அது திடீர்னு கேட்டா எப்படி வராது. நிறைய பேர் தமிழ் பெயர் வைக்க மாட்டாங்க, அதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இல்லையே, இப்போ அது ட்ரெண்டிங்கால இருக்கு, தமிழ் பேர் தானே வைக்கிறாங்க. ஒரு சிலது வைக்கிறது, ஒரு சிலது இப்போ நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து வைக்கிறதுனால அது செட் ஆகாம கூட இருக்கலாம்.
திண்டுக்கல் பக்கத்தில் இப்படித்தான் ஒருத்தர் கடையில் கல்லாப்பெட்டியில் காசை சேர்த்து வச்சுட்டு எங்கேயோ பக்கத்தில் அப்படியே போயிருந்திருக்காரு. ஒரு பையன் வெறிக்க பார்த்துட்டு சடக்குனுவோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். கல்லாப்பெட்டியை கூட மூடாமல் போயிட்டான் அவசரத்தில். அதனால கல்லாப்பெட்டியில் காசை வைக்கீங்களோ இல்லையோ பூட்டை வைங்கியா முதல்ல. ஒரு தம்பதி போய் என்ன பண்ணிருக்கு, ரயில்வே மேம்பாலத்தில் நின்று போட்டோ எடுத்துருக்குறாங்க. மேம்பாலம்னா எங்கிட்டும் போக முடியாது. திடீர்னு ரயில் வந்துருச்சு. இங்கிட்டும் போக முடியல, அங்கிட்டும் போக முடியல. 90 அடி உயரம் போட்டிருக்கு. அங்கிருந்து கீழே குச்சி விட்டாங்க. மேற்கு வங்கத்தில் இப்படித்தான் வேகமாக போயிருக்காங்க. ஒரு வண்டி தண்டவாளத்தில் மாட்டிக்கிருச்சு, எடுக்க முடியல. ரயில் சர்ன்னு வந்து லேசா தூரப்பா அந்த பக்கம் அப்படின்னு தட்டி விட்டுருச்சு. வண்டி சுக்குநூறா போச்சு. அதுக்கப்புறம் புனேல எப்ப பாரு இந்த இயற்கையோட விளையாடுறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. ஏயா மழை பெய்யுது, கொட்டுன்னு கொட்டுது, தண்ணி போகுது இல்ல, அதை எதிர்த்து போயிருவேன்னு சவால் விடலாமா? அதுவும் வண்டியே ரோட்ல ஓட்டுறது தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணிக்குள்ள எதிர்த்து போறதுக்கா இழுத்துட்டு போயிருச்சு இல்ல. பாம்பென்றால் படையும் நஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா பாம்புன்னாலே நடுங்குவோம்யா, ஆனா சிறுத்தை குட்டிக்கெல்லாம் நடுங்க மாட்டான். அப்படின்னு தான் இந்த பாப்பா ஒரு சிறுத்தை குட்டிய ஒரு டப்பாயில உள்ள ஓட்டு தண்ணிக்குள்ள விட்டு விளையாடுது. ஒருவேளை புளிஞ்சு காய போட்டாலும் போடும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு விளையாடு ட்ரெண்ட் ஆகி போச்சு. என்ன மக்களே, காலை உணவு திட்டம் பார்த்துருப்பீங்க, சிறுத்தையை போட்டு முக்குனதை பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்த எல்லா விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் இல்லையா? அடுத்து இன்னும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் தூக்கிட்டு வரேன் அடுத்த தர்பாரில், சரியா? அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாசத்தோடையும் அன்போடையும் பணிவோடையும் அப்படியே நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அப்படியே விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.